இன்றைக்கி ஒரு சூப்பரான இறால் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருவோமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டான இறால் ஃப்ரை, இறால் தொக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். வாங்க அது எப்படி செய்யணும் பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு சோம்பு சேர்த்துக்கரலாம். பெருஞ்சீரகம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல, பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, அதோட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்று பின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கரலாம். தக்காளி சேர்த்து நல்லா தொக்காட்டம் வதங்கிடணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால் சேர்த்துக்கோங்க. இறால் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கிறலாம். நான் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டிலே அரைப்போம்ல மிளகாத்தூள், அதுதான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூள் நல்ல காரமாக இருக்கும், தனி மிளகாத்தூள். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. நான் உப்பு சேர்த்தேன், வீடியோவில் எடுக்கும்போது கட் ஆகிருச்சு, அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாங்க. இதில் வர்ற தண்ணியே அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியே போதுமானதுங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா மட்டும் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க, அப்புறம் வந்துட்டு கிரேவி மாதிரி ஆகிரும். நம்ம வைக்கிறது ஃப்ரை மாதிரி வைக்க போகிறோம், தொக்காட்டம். இது வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தோசை மேலே கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இந்த மாதிரி சுருள வதக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இறால் ஃப்ரை, இறால் தொக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். தொக்குனா உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா தொக்காட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரை மாதிரி இருக்குங்க. எல்லா சாப்பாடுக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.